இன்றைக்கி இந்த ரோஸ் பட் டியூட்டோரியல் கீ செயின் தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங் எப்படி ஃபார்ம் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்படி த்ரெட்டை இப்படி வச்சு இப்படி எடுத்து இந்த இடத்துல நீடில் விட்டு இப்படி எடுத்து இதை இப்படி வச்சு பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இப்போ மேஜிக் ரிங் ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த இடத்துல நான் எத்தனை செயின் போடணுன்னா 2 செயின் போட்டுக்கிடுறேன். 1 2 செயின் போட்டுட்டு இப்போ இதில் என்ன செய்யணும்னா இதை கொஞ்சம் இந்த சர்க்கிளை கொஞ்சம் சின்னதாக்கிக்கோங்க. இந்த சர்க்கிளுக்குள்ளே நான் இப்போ 14 டபுள் குரோஷே போடுறேன். சப்போஸ் இதில் நீங்கள் 3 செயின் போட்டிருந்தா 13 போட்டுட்டு அந்த 3வது செயினில் நீங்கள் ஸ்லிப் நாட் போடணும். இப்போ நான் இது 2 செயின் போட்டிருக்கிறதுனால 14 டபுள் குரோஷே போடுறேன். ஃபஸ்ட்டு டபுள் குரோஷேயில் நம்ம ஸ்லிப் நாட் போடணும். நம்ம பிகினராக இருந்தால் நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், இந்த ஃபஸ்ட்டு டபுள் குரோஷே போட்டோன்னே அதை மார்க் பண்ணிக்கோங்க. விஷயம் என்னென்னா இந்த மேஜிக் சர்க்கிள்குள்ளே நம்ம இதை போடும்போது இந்த த்ரெட்டை இப்படி விட்டுட்டு நம்ம போட்டுறக்கூடாது. இந்த மேஜிக் சர்க்கிளில் நீடில் விடும்போது த்ரெட் இப்படி விட்டுட்டு இந்த ரவுண்டு த்ரெட்டில் மட்டும் நம்ம போடக்கூடாது. இந்த த்ரெட்டை இது கூட சேர்த்து இப்படி பிடிச்சி அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வரணும். அப்போ தான் நம்மளுக்கு இது கரெக்டாக இருக்கும். இது எப்போவுமே மறக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த மார்க்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு 14 டபுள் குரோஷே போட்டாச்சு. ஃபஸ்ட்டு டபுள் குரோஷேயில் ஸ்லிப் நாட் போட்டுக்கிறேன். ஸ்லிப் நாட் போட்ட அப்புறம் இதை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ டைட் ஆகலைனாலும் லாஸ்ட்டில் இதில் கொடுத்து வரும்போது நமக்கு இந்த ஹோல் மறைஞ்சிரும். அதுக்கப்புறம் அடுத்த ரோவுக்கு 2 செயின் போடுறோம். இந்த 2 செயின் எதுக்குன்னா பஃபர் ஸ்டிச் இந்த கேப்பை மறைக்கிறதுக்கு, அதனால் அந்த ஹைட்டுக்கும் போடுவாங்க. போட்டுட்டு ஒவ்வொன்றுலேயும் நான் டபுள் குரோஷில் இன்க்ரீஸ் போடுறேன். இன்க்ரீஸ்னால் 2 டபுள் குரோஷே ஒரே செயினில் போடணும். அதான் இன்க்ரீஸ்னு அர்த்தம். நான் ஸ்லிப் ஸ்டிச்சு போட்டோன்னே 2 செயின் போட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு ஒவ்வொரு இதுலேயும் 2 டபுள் குரோஷே போடணும். அதாவது ஒரு இன்க்ரீஸ் போடணும். ஃபஸ்ட்டு டபுள் குரோஷே அந்த 2 செயின் போட்ட பிறகு போடுற ஃபஸ்ட்டு டபுள் குரோஷேயை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு டபுள் குரோஷே போட்டேன். அதே இடத்துலையே இன்னொரு டபுள் குரோஷேன்னு நான் போடுறேன். இப்போ நெக்ஸ்ட் செயின்லேயே 2 டபுள் குரோஷே இதே மாதிரி ஃபுல்லாக ஒவ்வொன்றுலேயும் 2 டபுள் குரோஷே போட்டுக்கலாம். இது செகண்ட் ரவுண்ட் போட்டுட்டு நான் இப்போ பாருங்கள், இதில் உங்களுக்கு இப்படி பார்க்கும்போது 2 செயின் இருந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இதில் போடணும், இதில் போடக்கூடாது. இது எப்படி இதில் போடக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, இந்த 2 செயினும் எதுலேருந்து வந்திருக்கு பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக தெரியுதா? இதிலேருந்து வந்திருக்கா. அப்போ இதை போடக்கூடாது, இதோட முடிச்சுக்கணும். அதே மாதிரி இங்கே கவுண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 28 டபுள் குரோஷே இருக்கும். கரெக்டாக நீங்கள் போட்டிங்கன்னா ஒவ்வொன்றுலேயே 2 டபுள் குரோஷே நம்ம போடும்போது 28 டபுள் குரோஷே வந்திருக்கும். கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மார்க்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட்டு டபுள் குரோஷேயில் இந்த ஃபஸ்ட்டு டபுள் குரோஷே மார்க் பண்ணியிருக்கோம். இதுலேருந்து இப்படி கவுண்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு 28 வந்திருக்கும். இப்போ இதில் போடக்கூடாது. இந்த செயின் எதுலேருந்து நம்ம எடுத்துருக்கோமோ அதில் போடக்கூடாது 2 டபுள் குரோஷே. அதுக்கு முன்னாடியே நமக்கு 28 வந்துடும். இப்போ நான் இதில் ஸ்லிப் நாட் போட்டுக்கிறேன். ஸ்லிப் நாட் போட்டுட்டு அடுத்த ரவுண்டுக்கு 2 செயின் போட்டுக்கிறேன். இப்போ ரவுண்டு 3 என்ன செய்யணும்னா 2 செயின் போட்ட பிறகும் ஒரு டபுள் இதில் ஃபஸ்ட்டு இதில் ஒரு டபுள் குரோஷே, ரெண்டாவது இதில் 2 ஒரு டபுள் குரோஷே, அப்புறம் 2 டபுள் குரோஷே. அதாவது ஒரு டபுள் குரோஷே ஒரு இன்க்ரீஸ், இப்படி மாற்றி போட்டுட்டு வரணும். இப்போ பாருங்கள், நான் இதில் ஒரு டபுள் குரோஷே போடுறேன். இந்த ஃபஸ்ட் டபுள் குரோஷே போட்டோன்னே இதை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 2 டபுள் குரோஷே போடுறேன். அதாவது இன்க்ரீஸ், ஒரு டபுள் குரோஷே ஒரு இன்க்ரீஸ் அந்த கணக்கு. அடுத்த செயினில் தான் ஒரு செயினில் ஒரு டபுள் குரோஷே போடணும். அதுக்கு அடுத்த செயினில் 2 டபுள் குரோஷே. இதே மாதிரி ஃபுல்லாக நீங்கள் போட்டுட்டு வரும்போது நமக்கு எத்தனை கிடைக்கும்னா 42 டபுள் குரோஷே கிடைக்கும். இந்த தான் பேட்டர்ன். 1 2 இப்படி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வாங்க, 42 கிடைக்கும். நான் திரும்ப சொல்லியிருக்கேன், இந்த ஹோல் இப்போ பிடிச்சி எடுக்கும்போது வரலனாலும் லாஸ்ட்டில் இதை ஸ்டிச் பண்ணி இதில் விடும்போது மறைஞ்சிடும். இந்த ரவுண்ட் 3 கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்.
கடைசியில் பாருங்கள் கரெக்டாக வந்து முடியும். 1 2 அந்த ப்ரொசீஜர் கரெக்டாக முடியும். இங்கே பாருங்கள் இந்த செயின் 2 இதுலேருந்து வந்திருக்கா, அது போக இதில் இருக்கா 1 இதில் 2. இது இப்போ 2 போட்டு முடிச்சிருக்கேன். இதில் 1 இதில் 2. இந்த செயின் வந்ததில் நம்ம போடக்கூடாது, இதில் ஸ்லிப் நாட் போட்டுக்கணும். இப்போ நம்மளுக்கு 42 டபுள் குரோஷே இருக்கும். நீங்கள் வேணாலும் கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் நான் 2 போடுறேன். இந்த யான் வந்து நல்லா திக்காக இருக்கிறதுனால இது ரொம்ப பெருசாக வருது. இப்போ ஃபஸ்ட்டு டபுள் குரோஷே அந்த ஃபஸ்ட் மார்க்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் இன்னொரு டபுள் குரோஷே போட்டுக்கலாம். சாரி, ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்த ரோவுக்கு 2 செயின் போட்டாச்சு. 2 செயின் போட்டுட்டு இப்போ ப்ரொசீஜர் என்னென்னா 1 1 2, அதாவது ஃபஸ்ட் இதில் ஒரு செயின் போடணும், ஒரு டபுள் குரோஷே, இதில் ஒரு டபுள் குரோஷே, இதில் 2 டபுள் குரோஷே. இது இந்த ஃபஸ்ட்டு டபுள் குரோஷே எப்போவுமே அந்த செயின் மார்க் போட்டதுலேருந்து தான் ஆரம்பிக்கணும். இதில் ஒரு டபுள் குரோஷே, அடுத்ததுலேயும் அடுத்த ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் குரோஷே. இந்த டபுள் குரோஷே மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததுலேயும் ஒரு டபுள் குரோஷே போடுங்க. அதுக்கு அடுத்ததில் தான் 2 டபுள் குரோஷே. இதுதான் ப்ரொசீஜர். இதுலேயும் ஒரு டபுள் குரோஷே போட்டாச்சா. இப்போ இதில் 2 டபுள் குரோஷே. ஃபுல்லாக இதை தான் பார்த்து ரிப்பீட் பண்ணிட்டு வரணும். நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிலனாலும் இதை கவுண்ட் பண்ணி போடுங்க. இப்போ 1 1 2 இப்படி கவுண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன பண்ணணும், 1 1 2. அப்படின்னா இப்படி வச்சு நீங்கள் இப்படி விரித்து பார்க்கும்போதே தெரியும். இந்த செயின்லேருந்து 1 வந்திருக்கு, இந்த செயின்லேருந்து 1 வந்திருக்கு, இதில் வந்து 2 வந்திருக்குங்கிறது இப்படி வச்சு பார்த்தாலே தெரியும். அப்படின்னா இதுதான் ப்ரொசீஜர். 1 1 2 இப்படி கவுண்ட் பண்ணுங்கள். இதை ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த ரோவையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இது செஞ்ச மாதிரி போட்டாச்சா. போட்டு இதில் இப்போ மாதிரி நம்ம இந்த ஃபஸ்ட் டபுள் குரோஷியில் ஸ்லிப் நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்தது இதுக்கு பார்டர் கொடுக்க போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு பார்டர் வந்து தனியாக கொடுக்க வேண்டாம், வேறு கலரில் வேணும்னா இதிலே செய்யலாம்னா இதே செஞ்சுருங்க. இல்லை நான் ஒரு லைட் கலரில் இப்போ பார்டர் கொடுக்க போகிறேன். அதுக்கு நம்ம இப்போ மாதிரி ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். ஸ்லிப் நாட் போட்டு இதை இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பக்கம் இருந்து இது கூட ஜாயின் பண்ணி விடணுங்கிறக்காக இந்த பக்கம் இருந்து நான் எடுக்கிறேன். இந்த பக்கம் வந்து இந்த இதில் இப்படி மாட்டி எடுத்துக்கலாம். இப்படி டைட் பண்ணிவிட்டு இதை இந்த பக்கம் எடுத்தாச்சு. ஸ்லிப் நாட் போட்டு எடுத்தாச்சா. எடுத்தப்புறம் ஒரு செயின் போட்டுட்டு அடுத்தது ஒரு ஸ்டிச்சு, ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இதுதான் ப்ரொசீஜர். இந்த எல்லா இதையும் இது கூட சேர்த்து கம்பைன் பண்ணி செஞ்சுருங்க. இப்போ இதில் மாட்டும்போது ஏற்கனவே இந்த இதை போட்டிருக்கேன். இதில் மாட்டும்போது ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இதே மாதிரி நான் ஆல்ரெடி ஒரு பார்டர் கொடுத்துருக்கேன். ஒரு ஸ்லிப் ஸ்டிச்சு, அப்புறம் ஒரு செயின் இப்படி போட்டாச்சா. இது ஸ்லிப் ஸ்டிச்சு, அப்புறம் ஒரு செயின். இதில் போடும்போது ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸ்லிப் ஸ்டிச் போடும்போது இந்த நீடில் மேலே இந்த த்ரெட் 2 இருக்கணும். அப்போ தான் இது கூட கம்பைன் பண்ணி நம்ம சேர்த்து விட முடியும். இதில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. அப்புறம் ஒரு செயின். இதுதான் ப்ரொசீஜர். இப்படி கண்டினியூஸாக போயிட்டே இருக்க வேண்டியதான். இதில் விடும்போது இந்த 2 த்ரெட்டையும் இது கூட கம்பைன் பண்ணி ஜாயின் பண்ணி விட்டுருங்க. ஒரு ஸ்லிப் ஸ்டிச்சு, ஒரு செயின். இது ஃபுல்லாக இப்படி போட்டுகிட்டே வரலாம். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பாருங்கள். இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண பிறகு லாஸ்ட் இது மட்டும் ஒரு ஸ்லிப் நாட் போட்டு ஒரு செயின் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸ்லிப் நாட் போட்டாச்சு. போட்டு ஒரு செயின் போட்டு இந்த த்ரெட்டை கொஞ்சம் லென்த்தாக விட்டு இதை கட் பண்ணிடுவோம். இப்போ இந்த மாதிரி நமக்கு இது பண்ணியாச்சு. இது பண்ணப்புறம் இது லைட்டு பார்டருக்கு லைட் பேபி பிங்க் கலர்னு எடுத்துருந்தேன். அது உங்களுக்கு இதில் வெள்ளையாக தெரியும். இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னா இதை நம்ம வந்து இப்படி மடக்கிடணும். மடக்கிறது எப்படி மடக்கணும்னா பாருங்கள், இது நல்ல பக்கம், இது கெட்ட பக்கம்.
அதாவது உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு நல்ல பக்கம் எது கெட்ட பக்கம் எதுன்னு தெரியும். இதையும் நான் ஃபுல்லாக இது கூட சுற்றி விட்டுட்டு வரேன். இது எந்த பக்கமாக மூவ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி இது மார்க் பண்ணி விடுங்க. இதையும் இது கூட ஜாயின் பண்ணி விட்டுட்டு நான் காமிக்கிறேன். இது பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக நம்ம இதில் கோர்க்கும்போது கொஞ்சம் நம்மளுக்கு இந்த கேப் இருந்தாலும் மிடில் ஒரு சென்டரில் ஒரு ஹோல் இருக்கும்ல, அது கொஞ்சமாக இருந்தால் கூட அது உங்களுக்கு மறைஞ்சிரும். ஸோ உங்களுக்கு ஹோல் இருக்குதுன்னு நீங்கள் எதுவும் நினைக்க வேண்டாம். அதை இந்த த்ரெட்டை இதில் நம்ம ஜாயின் பண்ணி விடும்போதே அந்த ஹோல் வந்து நல்லா மறைஞ்சிரும். தெரியுதா? நல்லா மறைஞ்சிச்சுலாம். இப்போ இதை நீங்கள் கட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த த்ரெட்டையும் இது கூட ஜாயின் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது தான் நம்மளுக்கு கெட்ட பக்கம், இது நல்ல பக்கம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆனால் நம்ம இப்படி சுருட்டும் போது என்ன செய்யணும்னா, நல்ல பக்கம் தான் உள்ளே இருக்க மாதிரி இப்படி இதுங்கணும். அதேமாதிரி ரொம்ப இப்படி வச்சு சுருட்டாதீங்க. மெதுவாக, கொஞ்சம் மெதுவாகவே சுருட்டினா போதும். இப்படி சுருட்டிட்டு இதில் இது ஃபஸ்ட் ரவுண்டு உங்களுக்கு பார்த்தா தெரியுதுல, ஃபஸ்ட் ரவுண்டு. இது செகண்ட் ரவுண்டு ஆரம்பிக்குது. இந்த இடத்துல வச்சு ஒரு நாட் போடணும். எந்த இடத்துலனா, இது ஃபஸ்ட் ரவுண்டு. உங்களுக்கு இந்த ரவுண்டு நல்லா தெரியுதுல, ஃபஸ்ட் ரவுண்டு. இது செகண்ட் ரவுண்ட். இந்த செகண்ட் ரவுண்டில் இப்படி நான் எப்படி கொஞ்சம் த்ரெட்டிங் வச்சுருக்கேன்னா வச்சு இதே மாதிரி நல்லா டைட்டாக இந்த இடத்துல நாட் போடுங்க. ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. சாதாரணமாக நம்ம எப்படி நாட் போடுவோமோ அதே மாதிரியே நாட் போட்டால் போதும். இதையும் இன்னொருக்கா முடிச்சு போட்டுட்டு இப்போ என்ன செய்யணும்னா இந்த த்ரெட்டை கட் பண்ணிடுங்க. இப்போ இந்த 2 த்ரெட்டையும் இது கூட சேர்ந்து இது கூட மெர்ஜ் பண்ணி விட்டுடலாம். இது கூட ஸ்டிச் பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் இதை மெர்ஜ் பண்ணி விட்டுட்டேன். மெர்ஜ் பண்ணி விட்ட பிறகு இந்த பக்கம் கொஞ்சமாக இருக்கும், இந்த பக்கம் அதிகமாக இருக்கும்ல, அதை இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. இதை எடுத்து விட்டுட்டு இது கரெக்டாக நல்லாவே எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு இந்த சைடில் உங்களுக்கு அந்த ஃபஸ்ட் ரோ வந்திருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இதை வச்சு இது கூட இப்படி ஜாயின் பண்ணி விட்டுடலாம். இது க்ளூ வச்சு ஓட்டுங்க. இதில் அதுக்கு முன்னாடி ஒரு கீ செயின் வந்து இதில் ப்ளேஸ் பண்ணியிருக்கலாம். இதில் ஒரு கீ செயின் மாட்டிட்டு அதுக்கப்புறம் இதில் கன் வச்சு அந்த க்ளூ கன் இருக்குல்ல, அதை வச்சு ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கீ செயின் ரெடி ஆகிடும். நான் இதை உங்களுக்கு இது நீட்டு காமிக்கிறேன். கீ செயின் இதில் ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். கீ செயின் இதில் ஜாயின் பண்ணுறது எப்படின்னா, இது கெட்ட பக்கம், இது நல்ல பக்கம். நல்ல பக்கம் மேலே இருக்கிற மாதிரி இந்த பக்கம் இருந்து த்ரெட்டை நம்ம வெளியே எடுக்கணும். இதுலேயும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த பக்கமாக மிடில்லே கொஞ்சம் அடுத்த சைடு விட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இழுத்து பிடிச்சி மாற்றி மாற்றி கொடுத்து 2 நேரம் விட்டு அந்த ஹோலில் விட்டு இந்த இதில் விட்டு மாற்றி இந்த பக்கமாக அப்படி குத்தி எடுங்க. ஒவ்வொரு டைமும் இதில் குத்திட்டு இந்த பக்கமாக எடுத்து இந்த பக்கம் அந்த செயினோட சங்கிலியில் குத்தி மாற்றி எடுக்கணும். எடுத்துட்டு உள்ளே இப்படி 2 மணி நேரம் மாற்றி எடுத்துட்டு உள்ளே வச்சு இதை கட் பண்ணிவிட்டு நாட் போட்டுருங்க.
நாட் போட்டுட்டு இதையும் இது கூட ஜாயின் பண்ணி விட்டாலும் ஓகே தான். இப்போது இதை ஸ்டிச் பண்ணி விட்டாச்சு. இதில் இப்படி கன் வச்சு இந்த க்ளூ வச்சு இதை ஃபுல்லாக ஒட்டிடலாம். நான் ஒட்டிட்டு காமிக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை வச்சு இதில் ஸ்டிச் பண்ணாலும் ஓகே தான். ஒட்டிட்டு நான் இது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். பாருங்கள், இதுதான் க்ளூ. நான் ஒரு கம் வச்சு ஒட்டியிருக்கேன். நீங்கள் எப்படி இல்லைன்னா சாதாரண நீடில் வச்சு இந்த கலர் த்ரெட்டு ஏதோ ஒரு கலர் த்ரெட் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டாலும் ஓகே தான். இந்த கீ செயின் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுமோ அவங்களுக்குலாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு என்ன டுட்டோரியல் வேணுங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.